படைத்தலைவன் படைத்தலைவன்னா படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. யானையே ஒரு படை தான். இவர் ஒரு யானையோட போறாரு, ஒரு நாலஞ்சு யானையோட ஒரு படைத்தலைவன் மாதிரி மாறுற மாதிரி தான். ஆனால் இந்த படம் வந்து ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் தான். இது முழுக்க முழுக்க ஆக்ஷனு, சென்டிமெண்ட். யானைக்கும் அந்த யானை வளர்க்குறவனுக்கும் உள்ள பாண்டிங்கை வந்து இந்த படத்தில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. ஆனால் இது ஒரு படமாக நம்ம பார்க்கலாம், குடும்பத்தோடு போய் படம் பார்க்கலாம். இளையராஜாவோட மியூசிக்கு, சாங்கு இதெல்லாம் நல்லா இருக்கு. ஒட்டு வச்ச அந்த சாங்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைட் சீக்வன்ஸில் தான் வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் ரப்பர் பந்தில் வந்து தினேஷ் மட்டை அடிக்கும்போது ஒரு பில்டப் கொடுத்துருப்பாங்க. அவர் விஜயகாந்த் ரசிகர்ன்றதுனால அந்த மாதிரி பில்டப் பண்ணால் அங்கேயும் நம்மளுக்கு விஜயகாந்த் தெரிஞ்சார். அந்த ஒரு சாங்கில் இவர் தெரில, தினேஷ் தெரில. அங்கே கேப்டன் தெரிஞ்சுதான் விசில் சத்தம் எல்லாம் எப்படி பறந்ததோ அது மாதிரி இங்கே வந்து சண்முக பாண்டியன் அப்படியே விஜயகாந்தாவே தெரிஞ்சார். அந்த ஃபைட்டோட நம்ம இந்த சாங்கை மெர்ச்சி பண்ணி பார்க்கும்போது கேப்டன் தான் அங்கே வந்து ஃபைட் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி அந்த சாங்கோட மிக்ஸ் ஆனோன்னு அப்படிதான் இருந்தது. ரொம்ப அழகாக இருந்தது. கஸ்தூரி ராஜா சார் ரொம்ப அப்பாவாகவே வாழ்ந்திருக்காரு. இவங்க வந்து இப்போ பார்த்தீங்கன்னா கேப்டனை விட கூட இவர் தம்பி வந்து ரொம்ப மெச்சூராக ஆக்டிங். ஏன்னா அவர் ஆக்ஷன் ஹீரோவா அந்த நேரத்தில் பண்ணது. இவர் ரொம்ப லைவா இன்னைய காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி ரொம்ப லைவா நடிச்சிருக்காரு. இல்லை நான் வந்து சினிமாவில் தான் இருக்கிறேன். நான் கேப்டன் ஃபேனும் கூட. நான் சினிமாவில் இருந்தாலும் கேப்டன் ஃபேன் தான் நான். ஏன்னா கேப்டன் படங்களே நான் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆமாம், ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் சபரி ஒர்க் பண்ணியிருக்கேன், கஜேந்திரா ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்புறம் புலன் விசாரணையிலேயே நான் வந்து க்ரௌட்லலாம் இருந்திருக்கிறேன். அவரோட நிறைய மேடைகளில் நான் இருந்திருக்கிறேன். அதோட 40 கட்சி மேடைகளில் இல்லை, சினிமாவில் வந்து 40ஆம் ஆண்டு அவருக்காக கொண்டாடினார். அப்போ அவர் பக்கத்திலேயே வெள்ளை தாடி வெள்ளை முடியெல்லாம் வச்சுக்கிட்டு நான் உட்காந்துருக்கேன். அதனால வந்து இந்த சினிமாக்குள்ளே நான் வந்ததே வந்து அவருக்காக தான். அவரை பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு வந்தேன். அதுக்கப்புறம் எனக்குள்ள ஒரு வரி வந்தது. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு கேரக்டரேஷனாக நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் ஒரு படம் டைரக்ட் பண்ணேன், வெற்றிவேல் முருகன் சொல்லிட்டு. அது ட்ராப் ஆயிடுச்சு. இப்படியே என்னுடைய சினிமா வாழ்க்கை கடந்துட்டு அது கேப்டன் நினைவாலே தான். கேப்டன் வர அந்த காட்சி வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஏன்னா ரமணால நம்ம பார்த்துருக்குறோம் இல்லையா. ரமணால வந்து நம்ம அந்த கப்பு எடுத்து அப்படி அந்த கண்ணு அப்படி காட்ட, அந்த லேப்டாப்பை தட்டு அப்படி பார்த்தவொன்னே அந்த ஐ லுக் இருக்குல்ல, அது வரைக்கும் காட்டுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே ஒரு பில்டப் காட்டுறாங்க. அதுக்கப்புறம் கேப்டன் வந்து வாக் பண்ணி வர்றது, அவர் அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் அது வரைக்கும் சூப்பர். அப்புறம் ஏஐ பண்ணி க்ளோஸ் காட்டும்போது அது கொஞ்சம் ஒரு இதுவாக தான் இருந்தது. பட் இருந்தாலும் ரசிகர்களுக்கு அது வந்து அது பெருசாக தெரியல. எதுங்க அது அந்த சீனு வந்து ஒரு 3-4 நிமிஷம் தான். அதில் வந்து அவர் ஒரு கிட்டத்தட்ட ஒரு நிமிஷம் அவ்வளோ. அந்த அந்த ரமணால நம்ம எத்தனை நிமிஷத்தில் பார்த்துருக்கோம். அதுதான் அந்த அவுட் வர வரைக்கும் தான் அவரை பார்ப்போம். அந்த நிமிஷம் கரெக்டாக செட் ஆச்சு. மாஸ்க்காக தான் வச்சுருக்காங்க. நம்ம அது வந்து சீனுக்கோ கதைக்கோ அது ஒன்றும் இல்லை. சும்மா ஒரு பில்டப்பாக வந்து அவன் தலையை வெட்டுறதுக்காக ஆர்டர் போட்டிருப்பாங்க. அவன் தலையை வச்சா லைஃபே மாறிட்டோன்ற மாதிரி இதில் ஃபோனில் வந்து மெசேஜ் அனுப்பிச்சிருப்பாங்க. அதை வச்சு அங்கங்கே விந்திக்காரன் அவன் தேடிட்டு இருப்பாங்க. இப்போ இவரை காப்பாற்றணுன்னா ஒருத்தன் தான்டா முடியும் அப்படின்னு சொல்லி காட்டும்போது ஒரு பில்டப் ஷாட்டாக கேப்டனை காட்டியிருப்பாங்க. அது வந்து கதைக்கானது அல்ல, ரசிகர்களுக்காக தான் வச்சிருக்காங்க. நாங்கள் அந்த காட்சி வரும்போது சில ரசிகர்கள் வந்து ரொம்ப ரொம்ப அழுது இல்லை எனக்கு உண்மையில கண் கலங்கிச்சு. நிறைய பேர் ஹாப்பியாக தலைவரை காட்டினாங்கன்னு விஷயம் இருந்தது. அதே நேரத்தில் கண்ணும் கலங்கிருக்கு. எனக்கெல்லாம் பார்த்தா மீண்டும் விஜயகாந்த் பார்த்த ஃபீல் தான் இருந்தது. நான் நிறைய படங்கள் வந்து அப்பத்துலேருந்து நம்ம சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி வந்து சாரோட படங்கள் நிறைய பார்த்ததுனால அந்த ரசிப்புத்தன்மை வந்து இந்த படத்தில் அவரை காட்டும்போது இன்னும் குறையாம தான் நம்ம கையில இருந்து இருக்குது. அது எப்படிங்க அந்த இடத்த நிரப்புறதுக்கு ஆள் இன்னும் இல்லை. ஏன்னா ஆக்ஷன் வந்து நிறைய ஹீரோக்கள் இருந்திருப்பாங்க. ஆனா அவருக்குன்னு ஒரு முகபாவனை, அவருக்குன்னு ஒரு கால் தூக்கி அடிக்கிறது, அந்த அந்த ஃபைட்டுன்னா ஒரு எனர்ஜி ஃபேஸ்குள்ள கொடுப்பார்ல, அந்த ரியாக்ஷன் வந்து இது வரைக்கும் எந்த ஹீரோவிலும் ஆக்ஷன் பண்ணிக்கலாம். 50 பேர் அடிக்கலாம், 100 பேர் அடிக்கலாம், பறக்க விடலாம். தெலுங்குல எல்லா படத்துலையுமே கூட நம்ம பார்த்துக்கலாம். தனித்துவமான ஒரு சண்டை காட்சின்னு இருக்குல்ல, அந்த சண்டை காட்சி விஜயகாந்தால மட்டும்தான் கொடுக்க முடியும் அப்படின்னு இருந்தது இல்லை.
அதுல யாருமே நிரப்ப முடியல. அதனாலதான் அவரோட மாசு அவரோட இது வந்து இன்னும் இருந்துகிட்டு இருக்கு. இன்னும் வந்து இன்னும் கூட விஜயகாந்த் மாதிரி ஏதாவது அனிமேஷன் படம் பண்ணுவாங்களா அப்படின்னு, அதே ஃபைட் சீக்வன்ஸ் அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்களான்ற எதிர்பார்ப்பெல்லாம் இருக்கக்கூடிய அளவுக்கு தான் அவரோட இடம் இருக்கு. அதாவது ரசிகர்கள் எப்படி இருந்தாங்கன்னா, அவரு நடிகரா இருக்கும்போது எல்லாரும் ரசிகர்களா இருந்தாங்க. அவர் வந்து கட்சி ஆரம்பிச்சோன்னு தொண்டர்களா மாறினாங்க. இப்ப அவர் மறைஞ்சதுக்கு அப்புறம் அவரோட பக்தர்களா இருக்கிறாங்க. ஆனா இன்னும் வந்து அவருக்கான ரசிகர்களோ, அவருக்கான தொண்டர்களோ, அவருக்கான பக்தர்களோ குறையிலன்றது தான் வந்து இன்னை வரைக்கும் அவருக்கு. ரசிகர்கள் மட்டும் இல்லாம காமெடி ஆர்டிஸ்ட் பிடிக்குமா? கண்டிப்பா பிடிக்கும். ஏன்னா இப்ப நம்ம கும்கி எல்லாம் பார்த்துருக்கோம், நல்ல நேரம் பார்த்துருக்கோம், கும்கி பார்த்துருக்கோம். அதனால யானை சென்டிமெண்ட் இருக்கிற படம். யானைக்காக ஒருத்தன் போயிட்டு சண்டை போடுறான், யானையை வளர்க்கறதுக்கு என்னென்ன ரூல்ஸ் இருந்ததுனால சொல்லியிருக்கான். யானையை வந்து இந்த 25 வருஷம் வரைக்கும் அவன் வளர்த்துட்டான்னா அவனுக்கு தான் லைசன்ஸ் தந்துடுறான் அப்படின்றதெல்லாம் ஒன்று சொல்றாங்க. அந்த யானையை வந்து தப்பு பண்ணிச்சு, மதம் பிடிச்சிச்சுன்னா அந்த வளர்க்குறவங்க வந்து அதோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட், அந்த யானை வந்து நல்ல சக்தி தான் கொடுக்குறோம், அந்த யானை இது வரைக்கும் 25 வருஷமா எங்களோட இருந்திருக்கு, அது எந்த அசம்பாதம் கொடுக்கல, இது மாதிரி போயிட்டு அந்தந்த அலுவலக அதிகாரிகள் இருக்காங்க இல்லையா, வன அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பாதுகாவலர்லாம் இருப்பாங்க, என்ன சொல்றது, அந்த கால்நடை மருத்துவர்கள், இவங்களையெல்லாம் போயிட்டு அந்த சர்டிஃபிகேட் வாங்கி வந்து கொடுத்து அந்த யானையை வளர்க்கணுன்ற விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்காகவும் அவர் வந்து போராடுறாரு ஒரு இடத்துல. இந்த சீக்வன்ஸ் எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. நிறைய கதையில சீன் ஃபுல்லா இன்ட்ரெஸ்டிங் நிறைய இருக்கு. அதனால படம் வந்து குடும்பத்தோட வந்து தாராளமா பார்க்கலாம். யாருங்க? அதான் சொல்றேன், சண்முக பாண்டியன் ஒரு மெச்சூர் ஆக்டரா இருக்காரு, ரொம்ப மெச்சூரா இருக்காரு. ஏன்னா அவரு புதுசா வந்த நடிகர் மாதிரி இல்லை, அது சிங்கம் தான் அப்படின்ற மாதிரி, சிங்கத்துக்கு ஒரு சிங்கம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல பிறந்தது. அவரு நினைச்ச மாதிரி வந்து 2 ஊரும் அரசியலுக்கு ஒண்ணு, சினிமாவுக்கு ஒண்ணு. அரசியலுக்கு எப்படின்னு தெரியாது, பட் சினிமாவுக்கு கேப்டன் பேரை காப்பாத்துறதுக்கான ஒரு பையன் இந்த படத்துல அவர் நிரூபிச்சிட்டார். அந்த ரொம்ப அற்புதமா நிரூபிச்சிருக்காரு. பல படங்களுக்கு இளையராஜா சார் மியூசிக் போட்டிருக்காரு, மகன் படத்துக்கு முதல் முறையா அருமையா பண்ணியிருக்காரு. அதாவது இளையராஜா சாரை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்காக மியூசிக் போடுறோன்னு போட மாட்டார், அது அவரே நிறைய இதுல எல்லாம் சொல்லியிருக்கலாம். ஆனா அதுவா வரும். இந்த படம் நல்லா இருக்குது, இந்த ஆக்டர் நல்லா நடிச்சிருக்கிறாரு, இது அவரை தாண்டி ஒரு இசை அவர் ஞானத்துக்குள்ள போய் அது வருதுனாலே அந்த படம் நல்ல படம். அப்படிதான் இது வரைக்கும் இளையராஜா சார் மியூசிக் போட்ட படம், இளையராஜா சாரடா மியூசிக் போட்டாரு இந்த படம் சொல்ற படம் எல்லாம் ஓடம் தான் சரித்திரம், நல்லா இருக்குதுன்னு சொன்னதா சரித்திரம். இளையராஜா சார் மியூசிக் போடுறாரு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ஒரு மியூசிக் ஏறுது. இந்த படத்துல ஆட்டோமேட்டிக்கா இந்த சாங்கை வெளியில கேட்கலாம்பா அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு பாட்டு இதுல ஏறிடுச்சுனாலே அந்த படம் நல்ல படம். அந்த ஃபீல் இந்த படம் இது. இளையராஜா சார் படத்தை ஃபுல்லா தூக்கி நிறுத்திருக்கிறார். டைரக்டரும் நல்லா பண்ணியிருக்காரு. கஸ்தூரி ராஜா சாரோட ஆக்டிங் ரொம்ப பிரமாதமா இருக்கு. அவர் ஒரு அப்பாவாவே வாழ்ந்திருக்கிறார். அவங்க ரெண்டு பேரோட பாண்டிங் வந்து அப்பா புள்ள பாண்டிங் வந்து ரொம்ப அழகா இருக்குது. அந்த யானைக்காக இவர் ஒரு டைலாக் சொல்லுவார். வில்லன் வந்து கேட்கும்போது, இவன் யானை இல்லடா, உனக்கு ஒன்னா யானையா இருக்கலாம், என் பொண்டாட்டி வயிற்றுல பிறக்காத புள்ளடா அப்படின்னு சொல்லி அந்த டைலாக் எல்லாம் செம்ம கிளாப்ஸ். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு யானையை இவங்க நேசிச்சு வளர்க்குறாங்கன்னா, இந்த யானை இல்லைன்னா அவங்களுக்கு எந்த ஃபீலிங் வரும், அந்த யானை வந்தாதான் நம்ம சாப்பிடுவோன்ற நிலைமை. இந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் ரொம்ப அழகா கொடுத்தது படம். எல்லாமே நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. கம்ப்ளீட்டா பிடிச்சிருக்கு. பட் இது வந்து படம்னா நம்ம நிறைய பேர் சொல்லுவாங்களே, வெளியே வந்த ஆட என்னப்பா சினிமா வந்து நேச்சுரல் சினிமா அப்படி இப்படி அப்படியெல்லாம் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி நம்ம இந்த படத்தை போய் பார்க்கக்கூடாது. எப்படி நம்ம விஜயகாந்த் படம், ரஜினிகாந்த் படம், கமலஹாசன் படம், விஜய் படம் ஒரு மாஸ் ஆக்ஷன் ஃபில்ம்னு பார்க்குறோம் அப்படின்னா ஒரு ரசிகர்களாக நம்ம போய் பார்க்கும்போது இந்த படம் உண்மையிலேயே என்ஜாய் பண்ணிட்டு வரலாம், குடும்பத்தோட என்ஜாய் பண்ணிட்டு வரலாம்.